By the grace of Almighty, we all may enjoy good health, long life, prosperity, wisdom and peace. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு ஏன், எதற்கு, எப்படி தொடரும் கேள்விக்கணைகள். அறிவை அறிவால் ஆராயும் முறையே ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விக்கணைகள். மதி உயர்ந்து மதி அறிதலே கேள்விகள் கேட்டு விடைபெறும் தத்துவம் ஆகும். தெய்வ நிலை வேறு, அறிவு நிலை வேறு என்ற திசை மாறும் சிந்தனை மயக்கம் தெளிய ஒரே வழி ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விக்கணைகளை தொடுத்து பதில் என்று சிந்தித்தால் தெய்வம்தான் எனது ஆற்றல், எனது அறிவு என்ற தெளிவுக்கு நாம் வர இயலும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஆம், பகுத்தறிவு, ஆன்மீக அறிவு வளர்ந்ததெல்லாம் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் கேட்டதனால்தாங்க. ஏன் என்ற கேள்வி காரணத்தை கேட்கிறது. எதற்கு என்ற கேள்வியோ நோக்கத்தை கேட்கிறது. எப்படி என்பது நோக்கத்தை செயல்படுத்தும் முறை பற்றி கேட்கிறது. வெற்றி வேண்டுமா? போட்டு பாரடா எதிர்நீச்சல். ஆம், இந்த எதிர்நீச்சல் தான் இந்த கேள்விக்கணைகளும் அதற்கான நாம் பெறும் பதில்களும். நாம் யார், ஏன் பிறந்தோம், எதற்கு வாழ்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம் என்று அன்றன்று ஆராய்ந்து முடிவு அறிந்தால் இறைவனின் திருவிளையாடலை புரிந்துவிடும். தெய்வம் என்ற பெயராற்றலின் உண்மை நிலை விளங்கிவிடும். வாழ்வின் நோக்கம் உணர்ந்து வெற்றி பெற வழி கிடைத்துவிடும். ஏழ்மை ஏன், எதற்கு ஏழ்மை, எப்படி உண்டாயிற்று, அதை போக்குவது எப்படி என்ற சிந்தனைதான் நம் அருட்தந்தை அவர்களின் முன் இருந்த முக்கியமான கேள்வி. ஏழ்மை ஏன், ஏழ்மைக்கு மூலம் யார், உயிர் என்றால் என்ன என்ற கேள்விகள் மனதிலே எழுந்ததால்தான் புத்தர் தோன்றினார். ஏழ்மை குறித்து நம் அருட்தந்தை கண்ட பதில் என்ன? ஏழ்மையே பாவங்களுக்கெல்லாம் மூலம். இல்லாமையினால்தான் அடிமை, பிச்சை, பஞ்சமகா பாவங்கள் ஆகியன தோன்றின. ஏழ்மை மாற பொருள்துறையில் சமநீதி வேண்டும் என்று கண்டறிந்தார். உலகெங்கும் உள்ள பொருட்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் பொதுவுடைமையாக்கப்பட வேண்டும் என்றார். இன்ப வாழ்வு வேண்டுமெனில் பொருள்துறையில் சமநீதி, பொது சமையல், குழந்தைகளை அருள்நெறியில் வளர்க்கும் முறை ஆகியவற்றை அனைத்து உலகுக்கும் அமுல் செய்வோம் என்று கூறினார். அது மட்டுமா? இன்ப துன்பம் ஏன் வருகிறது, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன என ஆராய்ந்து இன்பமே இயற்கையில் எங்கும் எதிலும் நிறைந்து உள்ளது. இன்பத்தின் அளவு முறை மீற மாற அதுவே பொருத்தமில்லாத உணர்ச்சியாக துன்பமாக மாறுகிறது என்ற உண்மையை கண்டறிந்தார். ஞானம் என்பது என்ன? பலரும் அதை தேடுவது ஏன்? தேடுவதோடு நின்றுவிடாமல் தேடலின் விளைவால் கிடைத்த இன்பம், ஞானம் அனைத்தையும் பிறருக்கு வழங்கும் ஆர்வம் எதனால்? காரணம், நாம் அனைவரும் பிரம்மஞானிகள் அல்லவா? சிந்தித்து கேள்விகள் கேட்டு யோகியர் போல் காரணம் என்னவென்று கண்டு ஞானியர் போல் செயலாற்றுவோம். தேடுங்கள், கண்டடைவீர்கள். விண்வெளியை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்களுக்கு நடுவே சந்திரமண்டலத்தை தேடியவன் தான் நிலவில் கால் பதித்தான். குதிரைக்கு எப்படி இவ்வளவு சக்தி, ஆற்றல்? ஏன் அது தன் ஆசனவாயை அடிக்கடி இழுத்து சுருக்கி விடுகிறது என்ற ஆராய்ச்சி கேள்வியின் விளைவே அரிய சித்தர்களின் காயகல்ப கலை பயிற்சியில் அஸ்வினி முத்திரை பதித்தது. எண்ணம் எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். உண்மைதானே? தன்னையே கொல்லும் சினம் ஏன் என ஆராய்ந்ததன் விளைவு, கேள்வி கேட்டு பதில் பெற்றதன் விளைவு சினம் தவிர்த்தல் பயிற்சியாகும். கற்பனை வளையாம் கவலை ஏன்?
மனம் எதற்கெல்லாம் கவலைப்படுகிறது, அக்கவலையை போக்குவது எப்படி என்ற அருட்தந்தையின் சிந்தனையின் விளைவுதான் அகத்தாய்வு பயிற்சியில் முக்கிய பயிற்சியான கவலை ஒழித்தல் பயிற்சி. இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு. இந்த ஆசை எனக்கு ஏன் வந்தது என்ற கேள்வியும் எதற்கு வந்தது என்று காரணம் கண்டிடு. எப்படி இந்த இச்சையை பூர்த்தி செய்வது என்று சூழ்நிலை பார்த்திடு. இச்சை நிறைவேறினால் எழும் விளைவையும் யூகித்துப்பார். இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். ஆம், ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி கேட்டு பதில் பெற்றால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகிய ஆசையின் அளவை அறிந்து மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம். மாற்றுவதேன் மூவாசை, மதியினோடு பயன் கொள்வோம் என்று வழிகாட்டுகின்றார். இறைநிலையே பூரணமாம், இருப்பு நிலை அதுவே தெய்வம். இறைநிலையை புலன் ஐந்தாலும் எவராலும் உணர முடியாதது ஏன்? இந்த ஏன் என்ற கேள்விக்கு நம் அருட்தந்தை அவர்கள் அளித்த பதில் என்ன தெரியுமா? இறைவெளியோ இருப்பு நிலை, மனம் இயங்கும் அலை. அலை மனம் இருப்பு நிலையோடு இணைந்து விடுவதால் புலன் உணர்வால் உணர முடிவது இல்லை. நிறைவாக ஆன்ம நிலை அறிவது ஏன், அதனால் பயன் என்ன என்ற ஆன்மீக கேள்விக்கு மகரிஷி அவர்கள் அளித்த பதிலை சிந்திப்போம். ஆன்மீகத் துறையில் நாம் முன்னேறும் அளவிற்கு நமது வாழ்க்கையில் அமைதியும் இன்பமும் உண்டாகும். நல் ஊற்றாய் திருவருளாய் பேரின்பம் கிட்டும். இந்த ஆன்மீக பேரின்பம் தேன்பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது என்கின்றார். ஏன் என்ற கேள்விக்கு விடை மௌனத்தில் கிடைக்கும். ஏன் என்ற கேள்விக்கு விடைகளை அகத்தாய்வின் போது எவ்வாறு, எப்படி என்று சிந்தித்து விளக்கம் பெறலாம். இறையினை உணர்ந்து அறம் ஆற்றி எல்லோரும் இன்பமாய் வாழலாம். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் கேட்டு சிந்தனை செய்து சீர்திருத்தமாய் வாழ்ந்தால் சிறப்பான செல்வ வளம் பெருகும். வாழ்வில் வெற்றி மீது வெற்றி வந்து வளம் பெருகும். ஆனந்தமாய் அமைதி வாழ்வு வாழலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.